இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. ரத்தத்தால் என்னை கழுவி மாடுமே. ரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கணும் என்னுடைய திரை. Hallelujah. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. இன்னைக்கு 1 அரசர்கள் 22வது அதிகாரம் தியானிக்க போறோம். அங்கு ஜோசபஹாத் அவர் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தியானிக்க போறோம். அங்கு ஒன்று அவர் முன்னோர்களைப் போல வாழ்வதற்கு பதிலாக தாவீதை போல ஆண்டவருக்கு ஏற்றபடியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக 2 குறிப்பீடு 17வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா அதுல என்னென்ன செய்யறாரோ அப்படின்றத அவர் வாழ்க்கை முழுவதும் நீங்க பார்க்கலாம். அந்த அவரோட வாழ்க்கையை சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 22வது அதிகாரம் 41ல இருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். அது இன்னும் நம்ம ஆழமாக தியானிக்க போறோம். 17வது அதிகாரத்துல இருந்து நம்ம ஆழமாக தியானிக்க போறோம். ஆண்டவர் ஆண்டவருக்கு செய்தது மட்டும் கிடையாது. ஆண்டவர் அவருக்காக செய்த விஷயங்களை அதுவும் சேர்ந்து நம்ம தியானிக்க போறோம். அவர் ஆண்டவரை நாடி செல்லும் போது சிலை வழிபாடுகள் வேண்டாம் அப்படின்னு செல்லும் போது 2 குறிப்பீடு 17வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் தீமையை விட்டு விலங்கும் ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளையின்படியே நடந்து வந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். அவர் செல்வமும் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பென்கயில், ஒபதியா, செக்கரியா, நெத்தனியேல், மீகாயா ஆகியோரையும் லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, அசாவேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபு, அதோனியா ஆகியோரையும் குருக்கள் எல்சாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. ஆமீன். ஆமீன். கடைசி வசனம் வாசிங்க அப்படின்னு சொன்னா யோசபாத் மேல ஆண்டவர் மேல ஒரு அச்சம் இருந்ததுனால அவங்க மேல ஒரு போரிடவில்லை. ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு உள்ளம் நமக்கு இருக்கும்போது நமக்கு எதிரான ஒரு தீமைகள் வராது. ஃபர்ஸ்ட் அவர் செய்த விஷயம் யோகபாத் அப்படின்றது அவர் செய்த விஷயம் தீமையை விட்டு சிலை வழிபாடை விட்டு அவர் விளங்கினார். அடுத்த விஷயம் அப்படின்றது ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட திருவுளத்தை அவரோட கட்டளைகளை அவர் கடைபிடித்தார். 3வது விஷயம், முதல் விஷயம் என்ன, தீமையை விட்டு விலகினார். பாலை ஆராதிப்பதற்கு பதிலாக கடவுளை ஆராதிச்சார். 2வது விஷயம், தீமையை விட்டு விலகுவது மட்டும் இல்லாம கட்டளைகளை கடைபிடித்தார். 3வது விஷயம் அப்படின்றது ஆண்டவரோட வார்த்தையை மற்றவர்களுக்கு அந்த நகரத்தில் இருக்கின்றவர்கள் அனைவர்களுக்கும்
எல்லாருக்குமே வந்து ஆண்டவரோட வார்த்தையை தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உள்ளம் தாகமா இருக்குது. அந்த தாகம் என்ன? இந்த நீதி நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு மட்டும் இந்த ஆண்டவரோட வார்த்தை தெரிஞ்சா பத்தாது. பல நேரத்துல நம்ம சுயநலமாக நம்ம வாழுகின்றோம். அந்த மாதிரி இருந்தா பத்தாது. மத்தவங்களுக்கும் இது தெரியணும் அப்படின்னு சொல்லி அவரு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் இது தெரிய வைக்கிறாரு. கத்தோலிக்க திருச்சபையில 3 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. சொல்லித் தருகின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டு நோ, டு லவ் அண்ட் டு சர்வ் காட். ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், அவரை அன்பு செய்யணும், அவரை வந்து பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இங்க ஆண்டவர் ஜோசபாத் அப்படின்ற ராஜா எல்லாமே அவர் செய்கின்றதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, அந்த கட்டளைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, அதுக்கு கீழ்ப்படியணும்னு ஆசைப்படும் போது, ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் நடக்குது. ஆண்டவரை அன்பு செய்யணும் அப்படின்ற போது, ஆண்டவரோட வார்த்தையை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தியானிக்கின்றார். அது வந்து அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு வந்து அவர் பறைசாற்றுகின்றார். எல்லாருக்கும் அவர் வந்து தெரியணும் அந்த வார்த்தைகள் அப்படின்ற சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரிய வைக்கின்றார். 3 விஷயங்களும் 2 குறிப்பீடு 17ல 3ல இருந்து 10 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அதோட வெளிப்பாடாக அதோட விளைவு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானம். 2 குறிப்பீடு 17ல 10வது வசனத்துல அவருக்கு சமாதானம். எல்லா இடத்துலயும் சமாதானம். யாருமே அவர்கிட்ட போரிடுவதற்கு வருது கிடையாது. ஆண்டவரின் வாழ்க்கையில முழுமையான ஒரு விசுவாசம் நம்ம பெறும்போது யாருமே நம்ம கிட்ட போரிட மாட்டாங்க. ஆழமான உறவுக்கு நம்ம வருவோம் ஆண்டவரோட. ஆழமான உறவுக்கு நம்ம வரல அப்படின்னு சொன்னா, இன்னும் போரிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதோட அர்த்தம் நம்ம இன்னும் அந்த ஆன்மீக நிலைக்கு வரல அப்படின்றதுதான் அர்த்தம். உள்ள பல கேள்விகள் இன்னும் இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். பல நேரத்துல நமக்கு வந்து உள்ள இந்த பல கேள்விகள் இருக்கு. என்ன கேள்விகள் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எதற்காக? இதெல்லாம் வந்து நம்மளா யோசிச்ச கேள்விகள்லாம் கிடையாது. பல நூற்றாண்டுகளாக எல்லாருக்கும் இருக்கின்ற கேள்விகள் தான். என்ன என்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி, தீமை ஆண்டவர் நன்மையாக இருந்தால் எதற்காக தீமை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்றார்? தீமை என்ற ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில எதுக்காக அனுமதிக்கின்றார்? ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் நம்ம வந்து சேவிக்கின்றோம் அப்படின்னு சொன்னார். எதற்காக நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தீமைகள் நடக்கின்றது? எதற்காக இவ்வளவு தீமை நம்ம அனுமதிக்கின்றார்? சில கல்யாணம் நடக்காம இருக்கலாம். சில வேலை கிடைக்காம விஷயம் இருக்கலாம். சில ஒரு பொருட்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். எதுக்காக நம்ம தீமைகள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கின்றார் அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். The problem of evil, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. The problem of evil அப்படின்ற ஒரு பிலாசபிக்கலான ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி. கடவுளா இருந்தா, அவரு கடவுள் நேசிக்கின்றவராக இருந்தால், நம்ம வாழ்க்கையில ஒரு தீமையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கடவுளாக இருந்தால் நம்ம வந்து தீமையை அனுமதிப்போமா அப்படின்ற ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி கேட்கும் போது பல பேர் வந்து தவறி போறாங்க. அவங்க கிட்டே அந்த கேள்வி கேட்கும் போது, நான் கடவுளா இருந்தா இதெல்லாம் அனுமதிப்பேனா? ஒரு குழந்தை இறந்து போகுது, இறப்பை சின்ன வயசுலயே இறந்து போகுது அப்படின்றதெல்லாம் நான் அனுமதிப்பேனா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அனுமதிக்க மாட்டோம் சில நேரத்துல. ஏன்னா முழுமையான ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஒரு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத ஒரு மனிதர்
ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத, நாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விசுவாசம் இல்லாத மனிதர் அப்படின்ற, கடவுள் மேல விசுவாசம் இல்லை, நாத்திகம். ஜேஎல் மேக்கி அப்படின்ற ஒரு, கூகுள் பண்ணி பார்க்கலாம் நீங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், கடவுள் மேல விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஆல் நோயிங், கடவுள் வந்து முழுமையாக எல்லாமே தெரியும். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், இனி இப்ப நடக்க போற விஷயங்கள், இனி நடக்க போற விஷயங்கள் எல்லாமே, நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், இனி நடக்க போற விஷயங்கள் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆம்னிசியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்போ தீமை இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும். அதான் அதோட அர்த்தம். ஜேஎல் மேக்கி அப்படின்னு சொல்றவரு, அந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா, ஏன்னா கடவுள் அப்படின்னு சொன்னா அவர் ஆம்னி பொட்டன்டாகவும் இருக்கணும். ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொன்னா அவரால எல்லாம் வல்ல கடவுளா இருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச கடவுள் மட்டும் கிடையாது. எல்லாம் வல்ல கடவுளா, எல்லாம் வல்ல கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரால எல்லா விஷயத்துக்கும், தீமையான விஷயத்துக்கு தடை கொண்டு வர முடியாத ஒரு கடவுளாக இருக்கணும். எல்லாம் நல்ல கடவுளாக இருந்தால், ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட் மட்டும் கிடையாது. ஆம்னிசியன்ட் மட்டும் கிடையாது. ஆம்னிபொட்டன்ட் மட்டும் கிடையாது. ஆம்னி பெனவலன்ஸ், எல்லா விஷயத்திலும் அவர் நன்மை செய்கின்றவர். எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக நன்மை செய்கின்றவர் அப்படின்றவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு தீங்கும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்ற கடவுள் ஒரு கடவுள் கிடையாது. அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில கடவுளே இல்ல அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வருகின்றவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சிருக்கலாம். இந்த மாதிரி சிந்திச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா எந்த விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கின்றவர்கள் மட்டும் கிடையாது. நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எந்த விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தால், எந்த விஷயங்களும் செய்யலாம். ஆனா நன்மையை மட்டும் செய்யும், நன்மையும் ஒரு தீமையும் இருக்கு. நன்மையை மட்டும் செய்யக்கூடிய மனுஷர்களாக இருந்தால், அப்ப நம்ம மிஷினாக மாறிடுவோம். நம்ம தீமையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, எந்த விஷயமும் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியணும், தேர்ந்தெடுக்க முடியணும். தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னா, நம்ம தன்மையை மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மிஷினாக மாறுகின்றோம் அப்படின்றத நம்ம மனசுல வைக்கணும். ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வந்து ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து முடிவெடுப்பதற்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த சுதந்திரம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இயந்திரம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. சில நேரத்துல நம்ம யோசிப்போம், இவ்வளவு பாவம் நம்ம செய்ய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்ற பல பேர் நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். அந்த பாவத்தை தடுப்பதற்காக நம்ம கடவுள் இல்ல. பாவத்துக்கு நம்ம விலகி நிற்பதற்காக, வழி நடத்துவதற்காக கடவுள் இருக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். வழி நடத்துவதற்காக. ஒரு மனிதருக்கு ஒரு
ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் அனைத்து விஷயங்களும் வந்து எது சரி, எது நன்மை, எது தீமை அப்படின்றத ஒரு விஷயத்துல அடிப்படையில தேர்ந்தெடுக்கும் நம்ம மிஷின் மாதிரி, வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதுல அன்புன்ற ஒரு விஷயமே கிடையாது. அன்புன்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நம்ம வந்து விண்ணுலகத்துல செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆம்னிசியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அறிவு, கடவுளுக்கு மட்டும்தான் இந்த முழுமையான ஒரு அறிவு இருக்கின்றது. அறிவு ஆற்றல் அப்படின்றது கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்கள், பல விஷயங்கள் கடவுளுக்கு தெரியும். சில சூழ்நிலைகள்ல சில தீமைகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்றார். அதுக்காக அவர் விரும்பினார் அப்படின்றது கிடையாது. அதனால அந்த தீமைகள் அனுமதிச்சதுனால வருகின்ற பாரங்கள், வருகின்ற வேதனைகள் ஆண்டவர் விரும்பினது கிடையாது. புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மனிதர்களாக இருக்கிறதுனால அது முழுமையாக நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு மறைப்பொருளாக ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். மறைப்பொருளாக, மறைப்பொருளாக. அது ஒரு தீமையாக தான் இந்த காலகட்டத்துல நமக்கு தெரியும். வரும் காலகட்டத்துல அது வந்து ஒரு நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த கடவுள் நம்ம கூட இருக்கிறார். ஒரு குழந்தை, அதோட அதோட ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு குழந்தை வந்து ஒரு டாக்டர் கிட்ட அதோட அந்த குழந்தையோட தகப்பன், அ அ அப்பா, அம்மா வந்து குழந்தைய வந்து டாக்டர்ட்ட கொண்டு போறாங்க. உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்றதுனால கிடையாது. அந்த குழந்தைக்கு அ நோய் வராம இருக்கணும்ன்றதுக்காக, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வராம இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் எடுக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அந்த குழந்தை வந்து சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலேயே வந்து எதுக்காக இந்த வேதனை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நான் நல்லா தானே இருந்தேன். எதுக்காக ஆண்டவரே இந்த வேதனை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சில நேரத்துல. இதுக்கு இதுக்கு அப்புறம் வரப்போற வேதனை நமக்கு தெரியும் கடவுளுக்கு. அதுக்காக நம்பிக்கை வைங்க. சில நேரத்துல ஆண்டவர் வந்து சில வேதனைகளை அனுமதிப்பார். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இந்த நம்பிக்கைக்காக தான் அந்த ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரோட வேதனை எனக்கு உள்ளத்துல வந்து தெரியுது. என்னால அனுபவிக்க முடியும். பல பேர் வந்து முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். முழுமையான நம்பிக்கை கடவுள் மேல கிடையாது. அந்த தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல வந்து தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. வரப்போற வேதனை, வரப்போற இந்த நோய் வந்து வராம இருக்கணும்ன்றதுக்காக சில எச்சரிக்கையாக சில வேதனைகள் முன்னாடியே வந்து ஆண்டவர் தராரு. நம்ம நன்மைக்காக மட்டும்தான் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிற தன்மைக்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு தீங்கும் ஆண்டவர் நம்மள அணுக விட மாட்டார். ஆண்டவர் முழுமையும் நன்மை வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னார். முழுமையும் நன்மை செய்கின்றவர், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நன்மை செய்கின்றவராக இருந்தால் பல நேரத்துல நம்ம நம்ம சிந்திக்கின்ற நன்மை வந்து கடவுள் மேல நம்ம சிந்திக்கின்றோம். அப்படி கிடையாது. C.S. லூயிஸ் அப்படின்றது ப்ராப்ளம் ஆஃப் பெயின்
வேதனையின் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் அப்படின்ற ஒரு சிஎஸ் லூயிஸோட புத்தகத்துல வந்து அவர் சொல்றாரு. பல நேரத்துல வந்து இந்த தாத்தா பாட்டியை போல நம்ம சிந்திக்கின்றோம். அப்படி கிடையாது. நம்ம தாத்தா பாட்டியை போல சிந்திக்கின்றது பதிலாக ஒரு தகப்பன், ஒரு அப்பா, அம்மா போல சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். சுகத்திற்காக மட்டும் ஆண்டவர் படைக்கல. நம்ம படைக்கப்பட்ட விஷயம் அப்படின்றது நம்ம சில பொறுப்புகளுக்காக ஆண்டவர் வந்து நம்ம படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படின்றது உணர்வதற்காக. பல நேரத்தில் நம்ம வந்து விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகத்தை மட்டும்தான் விரும்புகின்றோம். வேதனைகளை யாரும் விரும்புவது கிடையாது. வேதனைகள் வருவது அப்படின்னு சொன்னா ஒரு மைல் தூரம் ஓடி போயிடுவோம். அப்படி இல்லை. அந்த சிலுவையை தூக்கி தன்னலம் நாடாமல் சிலுவையை தூக்கி அவர் பின்னாலே செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். அது எளிதாக இருக்கும் அப்படின்னு என்னைக்குமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னைக்குமே சொல்லவே இல்லை. ஆண்டவரோட வல்லமையும் ஆண்டவரோட அறிவு ஆற்றலும் நமக்குள்ள இருக்கின்ற ஒரு நிறைவான ஒரு புரிதலை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். இது யாக்கோபின் வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கலாம். நான் சொல்ற அனைத்து விஷயங்களும் யாக்கோபின் வாழ்க்கையில பார்க்க முடியும். தொடக்க நூல் 32வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தொடக்க நூல் 32வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 1ம் 2ம் வாசித்தீங்கன்னா தெளிவாக அதுல வந்து போட்டிருக்கும். ஆண்டவரோட பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனீம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டிலுள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். ஆமீன். ஆமீன். கடவுளோட போர் வீரர்கள், ஆக்சுவலா ஏஞ்சல்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து போர் வீரர்கள், ஃபுல் ஆர்மியை, கடவுளோட ஆர்மியை முழுவதும் யாக்கோபோடு இருந்த ஒரு மனிதனாக இருந்தார். அப்படி இருக்கும்போது 33வது வசனத்துல 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவரோட பிள்ளை, அவரோட குழந்தை லேயா அப்படின்ற ஒரு குழந்தை கற்பழிக்கப்படுகின்றார். 34வது அதிகாரம் 1லிருந்து 1-2 மட்டும் வாசிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். இவ்வியனான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். ஆமென். அவளை கொண்டு உறவை கொண்டு சிறுமைப்படுத்தினார். நல்ல வேதனையாக இருக்கின்ற மனிதராக இருந்தார். ரேப் குற்றம் மாதிரி. அடுத்த ஒரு வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தீனா வந்து கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம லேயா, சிமியோன் அவங்களாம் வந்து கொலைகாரர்களாக மாறுகின்றார்கள். ஜோசபாத் வந்து ஆண்டவரை நாடி வந்தபோது ஆண்டவர் வந்து ஒரு பாதுகாப்பை தருகின்றார். யாக்கோபுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கடவுள் தந்திருக்கின்றார். போர் ஆண்டவரோட ஆர்மியோட ஒரு பாதுகாப்பை தந்திருக்கின்றார். எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு? Why was he experiencing these problems? அப்படின்னு பாத்தீங்கன்னா 31வது வசனம், 31வது அதிகாரம், Genesis chapter 31 அப்படின்னா அதுல வந்து தொடக்க நூல் 31ல 13வது அதிகாரம் 13வது வசனம் 31ல 13 வாசிக்கிறீங்களா? அதுல உங்களுக்கு தெரியும்.
ஆண்டவரின் திருவுளத்தை விட்டு அவர் மாறி அவர் அதை விட்டு தவறி செல்கின்றார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நமக்கு பெருசாலாம் தெரியாது. ஆனா அதை விட ஒரு பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தின் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தொடக்க நூல் 31:13 வாசிக்கிறீங்களா? நீ கல்லை திருப்பணிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டிற்கு திரும்பி செல் என்று கூறினார் என்றார். ஆமென். பெத்தேலுக்கு போவதற்கு பதிலாக தொடக்க நூல் 33வது அதிகாரம் ஷெக்கேம் அப்படின்ற ஒரு நகரத்தில் 17-18 அடுத்து வாசி பாத்தீங்கன்னா 33ல 17-18 வாசி பாத்தீங்கன்னா ஷெக்கேம் ரொம்ப அற்புதமா இருக்கு, அந்த இடத்துல உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிறார். வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 33ல யாக்கோபு சுக்கோத்தை அடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்தபின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். ஆமேன். ஆமென். அடுத்த ஒரு விஷயம் நீங்க தியானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பாத்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். 33 நடக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் தீனா கற்பழிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் ஷெக்கேமுக்கு ஆண்டவர் போக சொன்னாரு, பெத்தேலுக்கு போக சொன்னார். பெத்தேலுக்கு போறதுக்கு பதிலாக ஷெக்கேம்லயே நின்றுறாங்க, பெத்தேலுக்கு போற வழியிலேயே நின்றுறாங்க. அதனால பிரச்சனைகள் இதெல்லாம். எப்போ ஆண்டவரின் திருவுளத்துக்கு மாறாக நம்ம செயல்படுகின்றோமோ பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். நம்ம 34வது அதிகாரம் இல்ல 35வது அதிகாரம், எப்போ ஆண்டவர் காட்டுகின்ற, ஆண்டவர் மாறாதவர், திருப்பியும் அவர் பெத்தேலுக்கு போ அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல நீ குறிப்பிட்ட இடத்துல அவன் ஆசீர்வதிக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இதுல ஆண்டவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். தொடக்க நூல் 35:1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடிருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக் கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழிதுணையாய் இருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகிலிருந்த ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. ஆமேன். ஆமேன். ஒரு மனிதரும் யாக்கோபின் புதல்வர்களை பின்னாடி அவர் யாருமே செல்லல. அவங்க பாவம் செய்யாதனாலயா? இல்ல, பாவங்கள் நிறைய செஞ்சிருந்தாங்க. அந்த நகரத்தில் இருக்கின்ற எல்லாரையும் அழித்திருந்தார்கள். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடந்தா ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனா அந்த பாவத்திற்கு ஏற்றபடியாக தண்டனை அப்படின்றது அது உரிய தண்டனை, அது நம்ம பெறுவோம். நீதியான கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையை அவர் உடன்படிக்கையை ஏற்றபடியாக செயல்பட ஆசைப்படுகிறார்.
அவர் நமக்கு பாதுகாப்பு தருவார். அவர் ஒரு பிள்ளையாக நம்மளை நடத்துவார். அவர் பின்னாடி சொல்லுவார். என்னைக்குமே நம்ம வந்து உதாசீனப்படுத்தலாம். ஆண்டவரே காலங்கள் கழுவுமானது தூய்மைப்படுத்துங்கள். அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்பட்டு எல்லா சுத்த ஆவியும் கட்டு நர்மமாக receive the peace of Christ in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் ஆவி உடைச்சு இயேசுவே நன்றி. Receive the peace of Christ in the name of Jesus. Amen. God bless you.